அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 15/11/2024 வெள்ளிக்கிழமை. இன்று ஐப்பசி பௌர்ணமி விரத நாள், ஐப்பசி அன்னாபிஷேக நாள். இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த அற்புதமான நாளிலே தஞ்சை பெருவுடையார் என்று சொல்லப்படுகின்ற பிரகதீஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்கட்டும். பெரியநாயகி சமேத பிரகதீஸ்வர சுவாமியின் அருளால் வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படட்டும், நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும். இப்படிப்பட்ட இந்த நாளிலே எல்லோருக்கும் வாழ்க்கையிலே நீங்காத செல்வமான அன்னம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. கார்த்திகை முதலாம் நாள். ஐயப்ப விரதம் இருப்பவர்கள் மாலை அணிவதற்கு சிறந்த நாள். அதே மாதிரி நாளை கார்த்திகை விரதமும் இருக்கின்றது. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 29ஆம் நாள். இன்று அதிகாலை 3:52 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் பௌர்ணமி திதி உள்ளது. இன்று இரவு 10:45 வரை பரணி நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் கிருத்திகை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 12:12 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொதுராசி பலன்களை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். எல்லா விஷயத்துக்காகவும் கவலைப்படாதீங்க. டிப்ரெஷன் வராமல் பார்த்துக்க வேண்டும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். ப்ரமோஷன் விஷயங்களில் சில பிரச்சனைகள் வந்து போகும். அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளுக்கு திடீர் செலவு உண்டு. வெளிநாட்டிலே சொந்தமாக வீடு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அதே மாதிரி வெளிநாட்டிலே உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடக்கூடிய அற்புதமான நாள். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. பெரிய நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு வேறு நல்ல நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்திக்கிங்க. ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலமான நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே மருத்துவத்துறையில் படிக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. விவாகம், கல்யாணம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு நல்ல வரன் அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்துவிட்டு தீர்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். எதிர்பார்த்த செய்தியாகவும் இருக்கும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். மாணவர்கள் சிலருக்கு வெளிநாட்டில் சென்று படிக்க எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். யூனிவர்சிட்டி அட்மிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. சிலருக்கு ஃபுட் பாய்சன் அல்லது ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், டயபெட்டிக் ப்ராப்ளம் இருப்பவர்கள், ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்கள், வெட்டிங் ஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். உங்களை விட்டு பிரிந்த சில சொந்த பந்தங்கள் மீண்டும் உங்களோட பேசுறதுக்கு முயற்சி செய்வார்கள். சகோதர வழியிலே அனுகூலம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சிம்ம ராசி அன்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபப்பட்டீங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது, மரியாதை இருக்காது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இனிமையாக அமையும். ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், கேட்ரிங் செய்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், பார் நடத்துபவர்கள், லாட்ஜிங் செய்பவர்கள், ஸ்டார் ஹோட்டல்ஸ் ரன் பண்ணுபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே டிரைவராக பணியாற்றுபவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக டிரைவ் பண்ண வேண்டிய நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே பார்ட் டைம் தொழில் செய்பவர்கள், பார்ட் டைம் வேலை செய்பவர்களும் கவனமாக பணியிலே கவனம் மாற்ற வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கருமாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி அன்பர்களே, நிதானம் தேவைப்படும் நாள். சில விஷயங்கள்லாம் அவசரப்படக்கூடாது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வாகனத்தால் சில செலவுகள் வந்து சேரும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில காயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காதலர்களுக்கிடையே திடீர் பிரச்சனைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஐடி ஊழியர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பேக்கேஜ் லக்கேஜ் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு சில பொறுப்பு மாற்றங்கள், பதவி மாற்றங்கள் வரும். சிலருக்கு பதவியை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மாலை நேரத்தின் பின்னர் டிரான்சாக்ஷன், ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் விஷயத்திலே கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சுக்கிரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, வரவும் செலவும் உள்ள நாள். சிலருக்கு எதிர்பாராத வரவுகள் வந்து சேரும். சிலருக்கு திடீர்
விரய செலவுகள் வந்து சேரும். ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும், மனை, காணி, நிலம், வளவு வாங்கணும்னு நினைச்சவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதே மாதிரி வாகன யோகம் சிலருக்கு உண்டு. பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். சிலருக்கு அயல் நாட்டு பயணம் அமையும். தாயின் உடல்நிலை முன்னேற்றம் அடையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, சுகமான நாள், ஆரோக்கியம் மேம்படும். வீட்டிலே சுபகாரியங்கள் செய்வதற்கான நல்ல சகுனம் தென்படும் நாள். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவர்கள், சர்ஜரி பண்ணி கொண்டவர்கள், ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்களுடைய உடல்நிலை முன்னேற்றம் அடையும். சிலருக்கு டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ், வாதங்கள் வந்து போகும். பெண்கள் சிலருக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு உண்டு. ஷாப்பிங் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும். பட்ஜெட்டுக்கு மீறி பண்ணாதீர்கள். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கண்ட்ரோல் தேவை. யூபிஐ டிரான்சாக்ஷன் அதிலும் கவனம் தேவை. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, நினைத்ததை முடிக்கும் நாள். காதல் விஷயத்திலே அனுகூலமான நாள். ப்ரப்போசல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, ஹெல்த் ஒர்க்கராக வெளிநாட்டிலே பணியாற்றுபவர்களுக்கு வேறு சில நல்ல வாய்ப்புகள் வரும். பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விசா எக்ஸ்டென்ஷனாக காத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நினைத்தபடி நல்லபடி நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. விவாகம், கல்யாணம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். நல்ல வரன்கள் அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே என்ஜினியரிங் படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள், ஆலய நிர்வாகிகள், புரோகிதர்களாக இருப்பவர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்கள், ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பிகை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களிலே கவனம் தேவை. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். சக ஊழியர்களுடன் கவனமாக இருக்கணும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு திடீர் இடமாற்றம் உண்டு. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது கவனம் தேவை. ஆடிட்டராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். எம்பிஏ
அல்லது எம்காம் படித்துவிட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், கிளாக்காக அட்மினாக இருப்பவர்கள், ஆசிரியர்களாக, பிரின்சிபலாக, லெக்சரராக, டீனாக, ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீர ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனம் ராசி அன்பர்களே, ஏற்ற இறக்கம் உள்ள நாள். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனம் தேவை. புதுக்கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கு அல்லது இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு எடுத்த முயற்சிகளிலே நல்ல பலன் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்பு உண்டு. இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள், தவில் நாதஸ்வர கலைஞர்களாக இருப்பவர்கள், தமிழிசை கலைஞர்களாக, பறை இசைக்கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நாகபூஷணி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை வாலாம்பிகை சமேத வைத்தீஸ்வர பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.